ஹாய் வியூவர்ஸ், கோல்டு குரு சேனல் மூலம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தங்கமான கேள்விகள் நிறைய காத்துட்டு இருக்கு, பார்க்கலாமா? நித்யாவோட கேள்வி, சார் யாரோ வாங்கின கோல்டுக்கு எப்படி சார் பில் வாங்குறது, ஏதேனும் வழி இருக்கா? நித்யாவுடைய கேள்விய உங்களுடைய வாய்ஸ்ல தெரியுது, உணர்ச்சியோட. யாரோ வாங்கின கோல்டுக்கு நான் எதுக்குங்க கட்டணும் அப்படின்ற மாதிரி. கரெக்ட். முதல்ல இந்த கேள்வி பல பேருக்கு இது என்ன கேள்வின்னு கூட புரியாம இருக்கலாம். நித்யா எதுக்காக கேட்டிருக்காங்க அப்படின்னா, திடீர்னு ஒரு அடகு வைக்கிறப்போ புதிய சட்டங்கள் ரிசர்வ் வங்கி கொண்டு வந்தாங்க. என்ன மாதிரி அப்படின்னா, இந்த அடகு பேங்க்ல அடகு வைக்க போறப்போ நீங்க பில்லு வச்சு தான் கொண்டு போகணும், இந்த நகை உங்களுக்கு தான் ப்ரூஃப், உங்களுடையது தான் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்றதுக்காக விட்டாங்க. அப்புறம் பல்வேறு சமூக வலைத்தளங்கள்லையும் சோசியல் மீடியாஸ்ல ஃபுல்லா போட்டு நிறைய டிபேட் வச்சு இதெல்லாம் சாமானியர்களுக்கு செல்லுபடி ஆகாது அப்படி இப்படின்னதுக்கு அப்புறம் அதை ரிசர்வ் வங்கி தளர்த்தி இருக்காங்கன்னா சுத்தமா அபாலிஷ் பண்ணல, இப்போதைக்கு நிறுத்தி வச்சிருக்காங்க. இன்னொரு காலங்கள்ல கூட பின்னாடி வரும். அதனால நீங்க தங்கம் வாங்குறப்போ முடிஞ்ச அளவுக்கு பில்லோட நகையை வாங்கிடுங்க, அது உங்களுக்கு சேஃப். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, எனக்கு பில்லு வேணாங்க, ஜிஎஸ்டி வருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எனக்கு பில்லு வேணும், கஷ்டம் இல்லையா? அந்த மாதிரி சரிங்க, எனக்கு யாரோ வாங்கின நகை, அந்த இதுக்கு முதல்ல பில்லு எப்படிங்க நான் செலக்ட் பண்ண முடியும்? எனக்கு கிஃப்ட் கொடுத்துருக்கலாம், எங்க வீட்டுல திருமணம் நடந்துச்சு, அதுக்கு பல்வேறு சொந்த பந்தங்கள். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா டவுன் சவுத் அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய செய்முறைகள் இருக்கு. இப்ப சென்னை மாதிரி இடத்துலதான் ஒரு கல்யாணம்னு வச்சாச்சுன்னா எல்லாம் பூச்செண்டு கொடுக்கறதும், மலர்ச்செண்டு கொடுக்கறதும், ஷால் போடுறதும், ஒரு சின்ன ஏதோ ஒரு ஆபரண பொருள், அலங்கார பொருள் கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனா இந்த மதுரை, தஞ்சாவூர், கோயம்புத்தூர், ஈரோடு இந்த பக்கம்லாம் இருக்கிற மக்கள்லாம் எப்படின்னா, அவங்களுடைய அன்பை வெளிப்படுத்தணும்னா எவ்வளவு பணத்தை கொடுக்கணுமோ, ஒண்ணு பணமா செய்வாங்க, இல்ல நகையா செய்வாங்க, இல்ல பொருளா செய்வாங்க, வெள்ளி பொருளா செய்வாங்க. அப்படின்றப்போ ஒருத்தர் ஒரு பவுன் செய்துட்டாரு அப்படின்னா அடுத்தது அவங்க வீட்டுல விசேஷம் வந்துச்சுன்னா இவர் 1.25 பவுனா போய் செய்யணும். அதான் முறை செய்யறதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நகைகள் எல்லாமே அப்படி ஒருத்தருக்கு அன்பளிப்பா வந்துருச்சு, ஒரு 50 பவுன் வந்துச்சு, இவர்கிட்ட எங்க இந்த பில் இருக்கும்? மாமா ஒருத்தர் செஞ்சிருப்பாரு, சின்ன மாமா செஞ்சிருப்பாரு, சின்ன அண்ணன், ஒண்ணு விட்ட தம்பி, இது எல்லாமே கணக்குல வரும். அப்போ அந்த மாதிரி நகைகள் உங்களுக்கு கல்யாணம் வந்துருச்சா, அதுக்கு எல்லாமே நீங்க என்ன பண்ணணும், கவர்மெண்ட் அப்ரூவ்டு வேல்யூவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் மத்திய அரசாங்கத்தால நியமிக்கப்பட்டிருக்காங்க. அதுல 2-3 விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு, வருமான வரித்துறையின் கீழே அவங்கள வெல்த் டாக்ஸ் ஆக்ட் படி நியமிச்சிருக்காங்க. அப்படி நியமிச்சோனையுமே அவங்க எல்லாம் இதுல எலிஜிபிள், அவங்க ஒரு சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க உங்களுக்கு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே, எல்லா ஸ்டேட்லயுமே கூட இருக்காங்க. வைடு இந்தியா ஃபுல்லாவே, பேன் இந்தியா ஃபுல்லாவே இருக்காங்க. குறிப்பா தமிழ்நாட்டிலையும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இருக்காங்க. மதுரையில போனீங்கன்னா மதுரையில, கோயம்புத்தூர்ல, சென்னையில, அந்த மாதிரி நீங்க அதுல நெட்ல போட்டு பாத்தீங்கன்னாலே வந்துடும். அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க இதை மதிப்பீட்டு பண்ணி, அப்ரைசல் பண்ணி, அதாவது பேங்க் அப்ரைசர் அப்படின்றது வேற, அவங்களுக்கு ஒன்லி பேங்க்ல மட்டும் வர நகைகளை பண்ணக்கூடிய உரிமம் தான் இருக்கும். ஆனா இந்த கவர்மெண்ட் அப்ரூவ்டு வேல்யூவர் அப்படின்றவங்களுக்கு இந்தியால எந்த மூலையிலான இருக்கவங்களுக்கு அதை பண்ணி கொடுக்கலாம். ஸோ அவங்கள்ட்ட கொடுத்தாச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் செக் பண்ணி இந்த நகை என்ன தரத்துல இருக்கு, இது எப்போ எந்த பீரியட் இருக்கு செய்வது, இதோடைய வேல்யூ எவ்வளோ, எல்லாத்தையுமே அவங்களால சொல்ல முடியும். சொல்லி உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட், வேல்யூவேஷன் ரிப்போர்ட் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அந்த ரிப்போர்ட்டை நீங்க பத்திரமா வச்சுட்டீங்க அப்படின்னாலே அது மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு யூஸ் ஆகும். பல்வேறு விஷயத்துல உங்களுக்கு யூஸ் ஆகும். எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த நகை உங்களது தான் அப்படின்றதுக்கு ஒரு ஆதாரப்பூர்வமான சர்டிபிகேட் ஒண்ணு. 2வது, நாளைக்கு ஏதாவது லோன் வாங்க போறேன் அப்படின்னா இதை வச்சுக்கலாம். 3வது, வெளிநாட்டுக்கு போறீங்க அப்படின்னா, இப்ப அமெரிக்கா போன்ற மேலை நாடுகள்ல நீங்க வெளிநாட்டுக்கு போறீங்கன்னா அவங்க உடனே என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இவங்க வேலைக்கு போறானா, இல்ல அங்கேயே தங்கிடுவானா, இல்ல வருவானா. ஏன்னா அவன் நாட்டுல இந்த மாதிரி போய் நிறைய பேர் தங்கிட்டாங்கன்னா அவனுக்கு வேற இது ஆயிடும் இல்லையா? அதனால விசா கொடுக்கறதே பார்த்து பார்த்து யோசிச்சு, இவனுக்கு இந்த அளவுக்கு போக மாட்டான், இங்கெல்லாம் சொத்து பத்து இருக்கு, நகையெல்லாம் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னா இதை விட்டுட்டு போக மாட்டாங்களே யாருமே. இங்க கொஞ்சம் வருமானம் தேடி போறவங்க தான் அங்க ஜாஸ்தி இருப்பாங்க. இங்க எல்லாமே இருக்கு அப்படின்னா போயிட்டு திரும்பவனா வந்துருவாங்க. அந்த கேரண்டிக்காக தான் அவங்களோட நெட்வொர்க் சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த நெட்வொர்க் சர்டிபிகேட்க்கு கூட இந்த கவர்மெண்ட் அப்ரூவ்டு வேல்யூவர்ட்ட வாங்கி வச்சிருந்தீங்கன்னா அது மிக 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் உங்களுக்கு நகைகளை இன்சூர் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கு அது வேற யூஸ்ஃபுல்லா இருக்கும். படிப்பு கடன் வாங்கணும், எஜுகேஷன் லோன் வாங்கணும், அப்படி இல்லை எஜுகேஷன் விசா வாங்கணும்னாலும் அதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதெல்லாம் விட
நான் வந்து திடீர்னு ஒரு சிங்கப்பூர் போறேன், ஒரு டெஸ்டினேஷன் வெட்டிங் எனக்கு வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க, நான் போயிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த நகையை எடுத்துட்டு போயிட்டு வர்றதுக்கு கூட இந்த சர்டிபிகேட் இருந்துச்சுனால் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வித்தவுட் எந்த இன்கம் டாக்ஸ் இம்போர்ட் டியூட்டி கட்டணுன்ற அவசியமே கிடையாது. இம்போர்ட் டியூட்டி இல்லைன்னா 35%, 40% இம்போர்ட் டியூட்டி கட்டணும். அதனால எந்தெந்த நகைக்கெல்லாம் உங்கள்கிட்ட வந்து பில் இல்லையோ அதை பத்தி இனி கவலையே பட தேவையில்ல. நீங்க கவர்மெண்ட் அப்ரூவ்டு வேல்யூ கிட்ட வாங்கி வச்சுக்கிறது சால சிறந்தது. அஞ்சுகம் கோதண்டபாணி அவருடைய கேள்வி, 18 கேரட் வளையல் உள்ளதா? எத்தனை சவரன் இருந்து தொடங்குகிறது? எங்கு விற்பனை செய்யப்படுகிறது என்று தகவலை கூறுங்கள். இவருக்கு தெரியாத போல இருக்கு. கோதண்டபாணிக்கு வந்து நீங்க வெறும் கோல்டு குருவா தான் உங்களை பாக்குறாரு நினைக்கிறேன். நம்ம உங்களுக்கு சொந்தமா ஒரு நகைக்கடை உரிமையாளர்ன்றது தெரியாது நினைக்கிறேன். ஆமா, நிறைய பேருக்கு வந்து கோல்டு குருன்றது கூட தெரியுது. நான் பல்வேறு இடத்துல நேற்று கூட மதுரை போயிருந்தேன். அங்க பார்த்துட்டு ஒருத்தர் வாலண்டியரா வந்து பேசிட்டு, சார் நான் HDFC பேங்க்ல இருக்கேன், நீங்க எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னாரு. என்னடா ஒரு நம்ம விசேஷ வீட்டுக்கு வந்திருக்கோம், திடீர்னு மொட்டையா வந்துட்டு அப்படியே என்னுடைய தகவலை அவர்கிட்ட பகிரலாமா என்னன்னு கூட தெரியல. அப்புறமேட்டே சரி நம்ம ரிலேஷனுடைய ஃபங்க்ஷன் தான் வந்திருக்காரு, நீங்க யாருங்க அப்படின்னு அப்புறம் சொன்னார், இன்னாருன்னு அறிமுகப்படுத்தினா. அப்புறம் தான் எனக்கு ஒரு நான் சொன்னேன், ஆமாங்க நானும் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு. சார் நான் உங்க சப்ஸ்கிரைபர் சார், நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க, நீங்க உங்க கடை பேர் என்ன அப்படின்னாரு. அப்பதான் சொன்னேன், SR ஜுவல்லரின்ற பேர்ல வடபழனியில 32 வருஷமா வச்சுக்கிட்டு இருக்கேன், இப்போ வலசபாக்கத்துல புது பிரான்ச் ஓபன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னது. ஓ அப்படின்னு நம்மளுடைய அந்த விஷயமே அவருக்கு தெரியாது. ஏன்னா இந்த சேனலை முழுக்க முழுக்க நான் ஆரம்பிச்சது அப்பயே நம்மளுடைய வணிகத்தை இதுல திணிக்க கூடாது, மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இந்த விஷயத்த நமக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லணும், அவங்க புரிஞ்சுக்கணும். பட் என்கிட்ட என்னுடைய விஷயத்த நான் திணிக்க கூடாதுன்றதுல வச்சிருந்தேன். அதனாலதான் அது தெரியாம இருந்துச்சு. நம்மகிட்டயே SR ஜுவல்லரின்ற நேம்ல ஜுவல்லரி ஷோரூம் இருக்கு. அதுலயும் நீங்க கேட்ட 18 கேரட் கோல்டு நெக்லஸ், செயின், வளையல், ஆரம், இந்த மாதிரி எல்லா ஐட்டமுமே இருக்கு. அந்த 18 கேரட் எதுக்காக, டைமண்ட் ஐட்டம்ஸ் கூட 18 கேரட்ல இருக்கு, ரோஸ் கோல்டு ஐட்டம் இருக்கு, ஒயிட் கோல்டு ஐட்டம் இருக்கு. இது எதுக்காக அப்படின்னா சில பேர் ரொம்ப ஃபேன்சியா வேணும், அந்த நகைகள் வந்து நல்ல லாங் லைஃப் உழைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இன்னொரு தகவல், கூடுதலான தகவல், இன்னைக்கு ஒரு கிராம் ஒன்றும் 9105 ரூபாய் 22 கேரட்னா 18 கேரட் ஒரு கிராம் 7475 ரூபாய் தான். அதனால விலையும் கம்மியா இருக்கு, டிசைன்ஸும் நிறைய இருக்கு, பயன்பாடும் நிறைய இருக்கு. இது நம்ம கிட்டயே இருக்கு, நீங்க தாராளமா வரலாம். பிரவீன் பானு அவங்களோட, சார் நியூ கோல்டு காயினுக்கு எவ்வளவு வேஸ்டேஜ் போடுவாங்க உங்க ஷாப்ல? நியூ கோல்டு காயினுக்கு வந்து நார்மலா பாத்தீங்கன்னா 2% 3% இப்ப எல்லாருமே சேதாரம் வசூல் பண்றாங்க. நம்மளுடைய ஷாப்ல 1.5% மட்டும்தான் உங்களுக்கு அந்த கோல்டு காயினுடைய வேஸ்டேஜ் வந்துடும். எப்பயுமே 1000 கேள்வி வந்தா கூட சரிங்க, காலத்தின் கட்டாயம் கருதி பல கேள்விகளை மட்டும் தான் இங்க ஷேர் பண்ண முடியுது. இருந்தாலும் உங்களுடைய கேள்விகள் எல்லாத்தையுமே கீப் ஆன் போஸ்டிங். அடுத்த எபிசோட்ல கட்டாயம் அதுக்கு பதில் சொல்ல காத்திருக்கேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் இணைந்திருங்கள் கோல்டு குருவுடன்.